வணக்கம் நண்பர்களே, இது பழைய பாதை. நான் உங்கள் மணிகண்டன். இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்கள் எந்தெந்த வருஷம் ரிலீஸ் ஆச்சு, அந்த படத்தோட பேர் என்ன, அதில் அவர் என்ன கேரக்டர் நடிச்சிருந்தார் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எம்ஜிஆர் அவர்கள் நடித்திட்ட படங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 1936 இருந்து தொடங்குது. கிட்டத்தட்ட 1978 வரைக்குமே அவர் நடித்தார். அவர் நடித்த முதல் படம் எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். 1936 ஆண்டு இந்த திரைப்படமானது வெளிவந்தது. சதி லீலாவதி அப்படிங்கிற பேரில் அந்த திரைப்படம் வெளியே வந்தது. அதில் ரங்கப்பா நாயுடுவாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இரண்டாவதாக வந்த திரைப்படம் எந்த ஆண்டு வந்தது அப்படின்னா, அதே ஆண்டு தான் வந்தது. 1936 ஆண்டு இரண்டாவது திரைப்படம் இந்த உலகத்திற்கு வெளிவந்தது. அந்த படத்தினுடைய பெயர் இரு சகோதரர்கள் அப்படிங்கிற பேரில் அந்த படம் வந்தது. அதில் மஸ்தானாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். சின்ன வேடத்தில் தான் நடித்திருப்பார். இந்த படத்தில் தான் டைட்டில் கார்டில் ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு பேர் வந்தது. மூன்றாவதாக அவர் நடித்திட்ட படம் வெளியான ஆண்டு 1938. 2 ஆண்டுகள் கழித்து தான் அடுத்த படம் ரிலீஸ் ஆச்சு. தசயக்னம் அப்படிங்கிற படம் ஒரு புராண காலத்து படமாக இந்த படம் வெளிவந்தது. இதில் விஷ்ணுவாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். நான்காவதாக அவர் நடித்த திரைப்படம் வெளியான ஆண்டு 1938 ஆண்டு இந்த திரைப்படமானது வெளிவந்தது. இந்த திரைப்படத்தினுடைய பேர் வீர ஜெகதீஷ். இந்த மாதிரி படங்கள் எல்லாம் சின்ன சின்ன கேரக்டரில் தான் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து வந்தார். இதில் பையனாக நடிச்சிருப்பார். பையன் கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். ஐந்தாவதாக அவர் நடித்த படம் வெளிவந்த ஆண்டு 1939 ஆண்டு. இதெல்லாம் விடுதலைக்கு முன்பாகவே எடுக்கப்பட்ட படங்கள். மாயா மச்சேந்திரா அப்படிங்கிற ஒரு மாயாஜால படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இதில் சூரியகேது அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். ஆறாவதாக வெளிவந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1939. அதே ஆண்டில்தான் இந்த திரைப்படமானது வெளிவந்தது. இந்த திரைப்படத்தின் பெயர் பிரகலாதா. புராணகால படங்கள் தான் அந்த காலத்தில் வெளிவந்தது. இதில் இந்திரன் கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இதுவரைக்குமே அவர் வேடத்திற்காக தான் நடித்தாரே தவிர கதாநாயகனாக இல்லை. ஏழாவதாக வெளிவந்த படம் 1941 ஆண்டு இந்த திரைப்படமானது வெளியே வந்தது. இந்த திரைப்படத்திற்கு பெயர் வேதவதி அல்லது சீதா ஜனனம் அப்படிங்கிற பேர். இதில் இந்திரஜித்தாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். எட்டாவதாக வெளிவந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1941 ஆண்டு இந்த திரைப்படமானது வெளியில் வந்தது. இந்த திரைப்படத்துக்கு பெயர் அசோக்குமார் அப்படிங்கிற பேர். இந்த படத்தில் தான் மகேந்திரனாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். அது மட்டுமல்லாமல் இந்த படம்தான் எம்ஜி ராமச்சந்திரன் அப்படின்னு டைட்டில் கார்டில் வந்த முதல் படமாக இருக்கிறது. 9வது திரைப்படமாக அவர் நடித்திட்ட திரைப்படம் 1942 ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தின் பெயர் தமிழறியும் பெருமாள் அப்படிங்கிற பேரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இதில் சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். ஒரு சில காட்சிகள் மட்டுமே சிறப்பு தோற்றமாக நடித்திருப்பார். 10வதாக வெளிவந்த திரைப்படம் எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்னா 1943 ஆண்டு இந்த திரைப்படமானது வெளிவந்தது. தாசி பெண் அப்படிங்கிற பேரில் இந்த திரைப்படமானது வெளிவந்தது. இதில் சிவனாக நடித்திருப்பார் எம்ஜிஆர் அவர்கள். இந்த காலகட்டமெல்லாம் புராணங்களாக இருந்த காலகட்டம். 11வதாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திட்ட திரைப்படம் 1944 ஆண்டு இந்த திரையுலகிற்கு அறிமுகமானது. ஹரிச்சந்திரா அப்படிங்கிற பேரில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சத்திய கீர்த்தி அப்படிங்கிற பேரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 12வதாக இந்த உலகத்திற்கு வெளிவந்த திரைப்படம் 1945 ஆண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்தது. அந்த திரைப்படம் சாலிவாகனம் அப்படிங்கிற திரைப்படத்தில் விக்ரமாதித்யா அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 13வதாக வெளிவந்த திரைப்படம்
1945ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த திரைப்படத்தின் பெயர் மீரா. மீராங்கிற பேரில் நிறைய படம் வந்தாலும் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திட்ட மீரா அப்படிங்கிற பேரும் இருக்குது. ஜெயமால் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 14வதாக எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படமாக அமைந்த திரைப்படம் 1946ஆம் ஆண்டு இந்த உலகிற்கு வெளிவந்தது. இந்த திரைப்படத்தின் பெயர் ஸ்ரீ முருகன் அப்படிங்கிற பேரில் இந்த திரைப்படம் வந்தது. இதில் சிவனாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 15வது திரைப்படமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் 1947ஆம் ஆண்டு விடுதலை அடைந்த ஆண்டு வெளிவந்த திரைப்படம் ராஜகுமாரி அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படம் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு நல்ல பேரை வாங்கி கொடுத்த திரைப்படம் அப்படின்னு சொல்லணும். மோகன் அப்படிங்கிற பேரில் இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 16வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் அதே 1947ஆம் ஆண்டு வெளிவந்தது. பைத்தியக்காரன் அப்படிங்கிற பேரில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் மூர்த்தி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். பெரிதும் பேசப்படக்கூடிய அளவிற்கு இந்த படம் இல்லை. 17வதாக அமைந்த திரைப்படம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா விடுதலைக்கு பின்பு 1948ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு படம் ரிலீஸ் ஆனது. அபிமன்யு அப்படிங்கிற பேரில். இதுவும் புராண காலத்து படம் தான். இதில் அர்ஜுனனாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இதுவரைக்கும் புராண கால கதைகள் தான் வந்து கொண்டிருக்கிறது. 18வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் அதே 1948ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் ராஜமுக்தி அப்படிங்கிற திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இதில் மகேந்திரவர்மன் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். எம்ஜிஆர் அவர்களினுடைய 19வது திரைப்படமாக அமைந்த திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1948ஆம் ஆண்டு இந்த திரைப்படமானது வெளிவந்தது. இந்த திரைப்படத்தின் பெயர் மோகினி அப்படிங்கிற பேரில் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் நடித்திருந்தார். இதில் விஜயகுமார் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருந்தார். 20வதாக எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படம் இந்த உலகிற்கு அறிமுகமான ஆண்டு 1949ஆம் ஆண்டு இந்த உலகத்திற்கு அறிமுகமானது. ரத்னகுமார் அப்படிங்கிற திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருந்தார். பாலதேவன் அப்படிங்கிற கேரக்டரில் பொழந்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். 21வதாக இந்த உலகத்திற்கு எம்ஜிஆர் அவர்களின் திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1950ஆம் ஆண்டு இந்த உலகத்திற்கு வந்தது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்த மருத நாட்டு இளவரசி அப்படிங்கிற படம். காண்டீபன் அப்படிங்கிற கேரக்டரில் அப்படியே பொருந்திருப்பார். 22வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் 1950ஆம் ஆண்டு வெளிவந்தது. அந்த திரைப்படத்தினுடைய பெயர் மந்திரி குமாரி. இந்த 2 படங்களுமே மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்களாக இருந்தது. வீரமோகன் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார். 23வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் 1951ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த திரைப்படத்தினுடைய பெயர் மர்மயோகி அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கரிகாலன் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இந்த திரைப்படம் பின்னாளில் இந்தியிலும் மொழிபெயர்க்கப்பட்டது அப்படின்னா பார்த்துக்கோங்களேன். அதுக்கடுத்து 24வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் 1951ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த திரைப்படத்தின் பெயர் சர்வாதிகாரி அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் பிரதாபன் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். எம்ஜிஆர் அவர்களுக்கு 25வதாக அமைந்த முக்கியமான திரைப்படம் 1952ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தின் பெயர் அந்தமான் காதலி. இதுதான் எம்ஜிஆர் அவர்களுக்கு 25வதாக வந்த திரைப்படம். நடராஜ் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 26வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு தமிழ் சினிமாவில் வெளிவந்த திரைப்படம் 1952ஆம் ஆண்டு வெளிவந்த குமாரி அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் விஜயன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார்.
என்ன கேரக்டரில் நடிச்சிருப்பார் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதற்கடுத்து 27வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் அதே 1952ஆம் ஆண்டு வெளிவந்தது. என் தங்கை அப்படிங்கிற திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இதில் ராஜேந்திரன் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 28வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் நாம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் குமரன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். அதே ஆண்டு தான். இதை தயாரிக்கவும் செஞ்சது எம்ஜிஆர் அவர்கள் தான். எம்ஜிஆர் அவர்கள் தயாரித்த முதல் திரைப்படம் இதுவாகத்தான் இருக்கும். 29வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் 1953ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் பணக்காரி அப்படிங்கிற திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இந்த திரைப்படத்தில் சுந்தர் அப்படிங்கிற கேரக்டரில் சரியாக பொருந்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். 30வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் 1953ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தின் ஜினோவா அப்படிங்கிற பேரில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிப்ரோஷோ அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இது மலையாள படத்தை அப்படியே தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட படமாக இருக்கிறது. 31ஆக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் 1954ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தின் பெயர் எல்லோருமே அறிந்த மலைக்கள்ளன், மிகவும் பிரபலமான பெயர். இதில் குமரன் வீரன் அப்படிங்கிற பேரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 32வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் 1954ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தின் பெயர் கூண்டுக்கிளி அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் தான் எம்ஜிஆரும் சிவாஜியும் நடித்திருப்பார்கள். இதில் தங்கராஜ் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் பொருந்தியிருப்பார். 33வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் 1955ஆம் ஆண்டு வெளியானது. இந்த திரைப்படத்தினுடைய பெயர் குலோபகாவாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான திரைப்படம். இதில் தாசன் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 34வதாக நடித்திட்ட திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1956ஆம் ஆண்டு இந்த திரைப்படமானது வெள்ளித்திரைக்கு வெளிவந்தது. அலிபாபாவும் 40 திருடர்களும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற இந்த திரைப்படத்தில் அலிபாபா அப்படிங்கிற கேரக்டரில் ஹீரோவாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 35வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெற்றி தந்த திரைப்படம் 1956ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் மதுரை வீரன் அப்படிங்கிற திரைப்படத்தில் மதுரை வீரனாகவே நடிச்சிருப்பார் எம்ஜிஆர் அவர்கள். 36வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் வெளிவந்த ஆண்டு அதே 1956ஆம் ஆண்டு இந்த திரைப்படமானது வெளியில் வந்தது. இந்த திரைப்படத்துக்கு பெயர் தாய்க்கு பின் தாரம். இந்த திரைப்படத்தில் முத்தையன் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் பொழந்திருப்பார். 37வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் 1957ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த காலகட்டத்தில் தான் சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்தார். உதயசூரியன் அப்படிங்கிற கேரக்டரில் நடித்தார். அண்ணாவால் ஈர்க்கப்பட்டு திமுகவுக்கு இணைந்த காலமும் இந்த காலம்தான். 38வதாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திட்ட திரைப்படம் 1957ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் ராஜராஜன் அப்படிங்கிற திரைப்படம். இதில் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்ற கேரக்டர் ராஜன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். அதற்கடுத்து 39வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்த திரைப்படம் 1957ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய பெயர் புதுமை பித்தன் அப்படிங்கிற திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இதில் ஜீவகன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். நிறைய விஷயங்கள் இதை நான் தேடும்போது எனக்கு கிடைச்சது அப்படிங்கிறது தான். எம்ஜிஆர் அவர்கள் 40வதாக நடித்திட்ட திரைப்படம் 1957ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் மகாதேவி. ரொம்பவும் பிரபலமான டைலாக் இந்த படத்தில் தான் இருக்குது. நம்பியார் அவர்கள் பேசுவார் பாருங்களேன். மகாதேவி மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி அப்படிங்கிறது. இதில் வல்லவன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். 41வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் 1958ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் நாடோடி மன்னன்.
இந்த படம் தான் எம்ஜிஆர் அவர்களுக்கு டர்னிங் பாயிண்டை கொடுத்த திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். இதில் மார்த்தாண்டன் மற்றும் வீராங்கன் அப்படிங்கிற இரட்டை வேடத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இந்த படத்தை தயாரித்ததும் அவர் தான், இயக்குனதும் அவர் தான். வாழ்ந்தால் நாடோடி, இந்த படம் வாழ்ந்தால் மன்னன் வீழ்ந்தால் நாடோடி அப்படின்னு தான் நடிச்சிருப்பார். அதற்கடுத்து எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் 1959 வந்த திரைப்படம் தாய் மகளுக்கு கட்டிய தாலி அப்படிங்கிற திரைப்படத்தில் கனகு அப்படிங்கிற வேடத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 43 எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் 1960 வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய பெயர் பாக்தாத் திருடன் அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். அபு அப்படிங்கிற கேரக்டரில் சரியாக பொருந்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கடுத்து 44 எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் 1960 அதே ஆண்டு தான் இந்த படமானதும் வெளிவந்தது. ராஜா தேசிங்கு அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இந்த படம் இருக்கிறதெல்லாம் இதை தேடும்போது தான் எனக்கு கிடைச்சது. தேசிங்கு மற்றும் தாவூத் கான் அப்படிங்கிற இரட்டை வேடத்தில் இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 45 எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் அதே 1960 வெளிவந்த திரைப்படம் மன்னாதி மன்னன் அப்படிங்கிற திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் மணிவண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். 46 எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் 1961 வெளிவந்த திரைப்படம். நம்ம நல்லா கவனித்தோம் அப்படின்னா எம்ஜிஆர் அவர்கள் செலக்ட் பண்ணி தான் எல்லா படத்தையும் நடிச்சிருக்கிறாரு. அரசிலங்குமாரி அப்படிங்கிற படம் ஒவ்வொரு வருஷத்துக்கும் குறைந்த படங்களையே அவர் நடித்திருக்கிறார். அறிவழகன், குணசேகரன் அப்படிங்கிற இரட்டை வேடத்தில் இந்த படத்திலையும் நடித்திருக்கிறார். 47 எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் 1961 வெளிவந்த திரைப்படம் திருடாதே அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருக்கிறார். இந்த படத்தில் அவர் பாலு அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று நடித்திருக்கிறார். 48 எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் 1961 வெள்ளித்திரைக்கு வந்த இந்த திரைப்படத்தினுடைய பெயர் சபாஸ் மாப்பிள்ளை அப்படிங்கிறதாகும். இதில் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்று நடித்திட்ட கேரக்டர் வாசு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோட 49வது படமாக அமைந்திட்ட திரைப்படம் வெளியான ஆண்டு 1961 இந்த திரைப்படமானது வெளிவந்தது. நல்லவன் வாழ்வார் அப்படிங்கிற பேரில் இந்த திரைப்படம் வெளிவந்தது. இதில் முத்து அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 50வது திரைப்படம், இதுதான் ஒவ்வொரு நடிகருக்குமே முக்கியமான திரைப்படம். அப்படி எம்ஜிஆருக்கு 50வது திரைப்படம் வெளியான ஆண்டு 1961. திரையுலகிற்கு வந்து கிட்டத்தட்ட தாய் சொல்லை தட்டாதே அப்படிங்கிற படத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகுதான் 50வது திரைப்படம் அவருக்கு அமைந்தது. ராஜுங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். 51வது எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் 1962 வெளிவந்த திரைப்படம் ராணி சம்யுக்தா அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திரைப்படம். இதில் பிருத்திவிராஜ் சவுகானாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். சம்யுக்தையை சிறையெடுப்பதற்காகவும் செல்வார். 52வது எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் 1962 வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய பெயர் மாடப்புறா அப்படிங்கிற திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ராமு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். எம்ஜிஆரினுடைய கேரியரில் ராமு, மோகன், முருகன் இதெல்லாம் அடிக்கடி வரக்கூடிய பெயர்கள். 53வது எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் 1962 வெளிவந்த திரைப்படம் தாயை காத்த தனையன் அப்படிங்கிற திரைப்படம். பெரும்பாலும் எம்ஜிஆரினுடைய சேகர் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். வாழ்க்கைக்கு முக்கிய பங்காற்றியது சாண்டோ சின்னப்பத்தேவர். அவருடைய நிறைய திரைப்படங்களில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 54வது எம்ஜிஆர் அவர்களுக்கு 1962 திரைப்படம் வெளிவந்தது. குடும்பத் தலைவன் அப்படிங்கிற பேரில் அந்த திரைப்படம் அமைந்தது. இதில் வாசு அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். அதற்கு அடுத்து 55வது எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் 1962 வெள்ளித்திரைக்கு வந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய பெயர் பாசம் அப்படிங்கிற திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். கோபி அப்படிங்கிற கேரக்டரில்
பெரும்பாலும் எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த மாதிரி பெயர்கள் அடிக்கடி வரும் எல்லா படத்துலையும். 56வதாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திட்ட திரைப்படம் 1962ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படம் விக்ரமாதித்யன் அப்படிங்கிற பேரில் வெளிவந்தது. இதில் விக்ரமாதித்யனாகவே எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்திருப்பார். 57வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் 1963ஆம் ஆண்டு வெள்ளித்திரைக்கு வந்த திரைப்படம் பணத்தோட்டம் அப்படிங்கிற திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இந்த திரைப்படத்தில் செல்வம் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். அதற்கடுத்து 58வதாக வெளிவந்த திரைப்படம் எம்ஜிஆர் அவர்களுக்கு 1963ஆம் ஆண்டு இந்த உலகிற்கு அறிமுகமான திரைப்படமாக அமைந்தது. கொடுத்து வைத்தவன் அப்படிங்கிற பேரில் எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தில் நடித்திருப்பார். இந்த படத்திலையும் செல்வம் அப்படிங்கிற கேரக்டரில் தான் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். அதற்கடுத்து 59வதாக இந்த சினிமா உலகத்திற்கு வெளிவந்த திரைப்படம் 1963ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படம் தர்மம் தலை காக்கும் அப்படிங்கிற பேரில் வெற்றிகரமாக ஓடிய திரைப்படம். இதில் சந்திரன் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். 60வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் 1963ஆம் ஆண்டு இந்த உலகிற்கு அறிமுகமான திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படத்தின் பெயர் கலையரசி அப்படிங்கிற திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். மோகன் மற்றும் எளியன் அப்படிங்கிற ஒரு வேற்று கிரகவாசியாகவும் கூட இந்த படத்தில் நடித்திருப்பார். 61வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் 1963ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்களை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். பெரிய எடுத்து பெண் அப்படிங்கிற படத்தில் முருகப்பன் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 62வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் 1963ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தின் பெயர் ஆனந்த ஜோதி அப்படிங்கிறது. இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஆனந்த் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். அவர் கதாநாயகனாக அறிமுகமான பிறகு அதை விட்டு வேறு வேடத்துக்கே போகலை. ஏன்னா ஆரம்பத்தில் சின்ன சின்ன கேரக்டரில் பண்ணிகிட்டு இருந்தாலும் அதுக்கடுத்து கதாநாயகனான பிறகு வேறு வேடத்துக்கு போகலை. அடுத்த படம் 1963ஆம் ஆண்டு வெளிவந்தது நீதிக்கு பின் பாசம் அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இதில் கோபால் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். பெரிய பேர்கள் எதுவுமே வைக்காமல் சின்ன சின்ன பேர்களில் தான் எம்ஜிஆர் அவர்கள் புரிகிற மாதிரி நடிச்சிருப்பார். 64வதாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திட்ட திரைப்படம் 1963ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் காஞ்சி தலைவன் அப்படிங்கிற திரைப்படம். எம்ஜிஆருக்கு பேர் வாங்கி கொடுத்த திரைப்படம். இதில் மாமல்ல பல்லவனாக நரசிம்மவர்ம பல்லவனாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 65வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் 1963ஆம் ஆண்டு இந்த உலகிற்கு அறிமுகமான திரைப்படம் அப்படின்னு தான் சொல்லணும். பரிசு அப்படிங்கிற திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்று நடித்திட்ட வேடம் வேலு அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 66வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்த திரைப்படம் 1964ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படம் வேட்டைக்காரன் சக்க போட்ட படம். இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் பாபு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன சின்ன பேர்கள் தான் அவருடைய கேரக்டர் பேர்களாகவே இருக்கும். 67வதாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திட்ட திரைப்படம் 1964ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான திரைப்படம் என் கடமை அப்படிங்கிற திரைப்படத்தில் இன்ஸ்பெக்டராக போலீஸ்காரராக மிரட்டியிருப்பார். நாதன் அப்படிங்கிற பேரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இன்றைக்கும் என் கடமை எம்ஜிஆர் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பல போலீஸ்லாம் பெருமையாக பேசிக்கிறது உண்டு. 68வதாக 1964ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு படம் வெளிவந்தது பணக்கார குடும்பம் அப்படிங்கிற இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நல்ல தம்பி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். அதற்கடுத்து 69வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெற்றிகரமாக அமைந்திட்ட திரைப்படம் 1964ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த திரைப்படத்தினுடைய பெயர் பணக்கார குடும்பம் அப்படிங்கிற பேரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். நல்ல தம்பி அப்படிங்கிற பேரில். இந்த படத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேனா? சரி, 70வதாக இருக்கக்கூடிய திரைப்படம் எந்த திரைப்படம் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அது வெளியான ஆண்டு 1964ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த திரைப்படம் தெய்வத்தாய் அப்படிங்கிற பெயரில் வெளிவந்தது. இதில் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்று நடித்திட்ட
பாத்திரம் மாறன் அப்படிங்கிற பாத்திரத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 71வது எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட வெற்றிகரமான திரைப்படம். அதே 1964ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம். தொழிலாளி அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். உழைக்கும் வர்க்கத்தினுடைய குரலாகவே அந்த படத்தில் ராஜு அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். அதற்கடுத்து 72வது எம்ஜிஆர் அவர்களுக்கு வெற்றிகரமாக அமைந்திட்ட திரைப்படம் 1964ஆம் ஆண்டு இந்த உலகிற்கு அறிமுகமான திரைப்படமாக இருக்கிறது. இந்த திரைப்படம் படகோட்டி. பாட்டெல்லாம் இன்றைக்கும் கேட்கலாம். அந்த அளவுக்கு வாலி பொலன்னு பொலந்திருப்பார். மாணிக்கம் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் மீனவனாகவே வாழ்ந்து காட்டியிருப்பார் இந்த படத்தில். 73வது எம்ஜிஆர் அவர்களுக்கு வெற்றிகரமாக அமைந்திட்ட திரைப்படம் அதே 1964ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த ஆண்டு நிறைய படங்கள் அவருக்கு வந்தது. தாயின் மடியில் அப்படிங்கிற திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இதில் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் அவர் நடிச்சிருப்பார். அதற்கடுத்து எம்ஜிஆர் அவர்களுக்கு 74வது அமைந்திட்ட திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1965ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானது எங்க வீட்டு பிள்ளை. இந்த படத்தில் அந்த ஒரு பாட்டு நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற பாட்டை யாராலும் மறக்க முடியாது. டபுள் ஆக்ட் வேறு. இளங்கோ ராமு அப்படிங்கிற 2 கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். ஒருத்தர் தைரியசாலி, ஒருத்தர் பயந்தவர். இன்றைக்கும் இந்த படத்தை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அந்தளவுக்கு அற்புதமான திரைப்படம். அதற்கடுத்து 1965 அவருக்கு அடுத்த படம் வந்தது. அது பணம் படைத்தவன் அப்படிங்கிற படம். இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்று நடித்திட்ட வேடம் ராஜா அப்படிங்கிற வேடத்தில் நடிச்சிருப்பார். அதற்கு அடுத்து 76வது அமைந்திட்ட திரைப்படமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் 1965ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படம் 1000ல் ஒருவன். இந்த திரைப்படத்தில் தான் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித் தலைவி அவர்களும் ஒன்றாக இணைந்து நடிக்க ஆரம்பித்த காலம். மணிமாறன் அப்படிங்கிற கேரக்டரில் சக்க போடு போட்ட திரைப்படமாக இந்த படம் அமைந்தது. 77வது எம்ஜிஆர் அவர்களுக்கு 1965ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் கலங்கரை விளக்கம் அப்படிங்கிற திரைப்படம். இந்த திரைப்படத்தில் ரவி அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். நீங்கள் பாருங்கள், எல்லாமே சின்ன சின்ன பேராக தான் இருக்கும். கேரக்டர் பேர் எல்லார் மனசுலையும் நிற்கிற மாதிரி. 78வது எம்ஜிஆர் அவர்கள் ஏற்று நடித்திட்ட திரைப்படம் 1965ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் கன்னித்தாய் அப்படிங்கிற திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இந்த படத்தில் சரவணன் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்திருப்பார். 79வது எம்ஜிஆர் அவர்களுக்கு வெற்றிகரமாக அமைந்திட்ட திரைப்படம் 1965ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். 60க்கு பிறகு நிறைய படங்கள் எல்லோருக்கும் வர ஆரம்பித்தது. இதில் தாளம்பூ அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இந்த படத்தில் துரை அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். எல்லாமே 2 எழுத்து 3 எழுத்து தான் அந்த கேரக்டர் பேருமே இருக்கும். 80வது எம்ஜிஆர் அவர்கள் நடித்திட்ட திரைப்படம் 1965ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய பெயர் ஆசை முகம் அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இந்த படத்தில் அவர் ஏற்று நடித்திட்ட வேடம் மனோகர் வஜ்ரவேலு அப்படிங்கிற இரட்டை வேடத்தில் இந்த படத்தில் நடித்திருப்பார். 81வது எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் அதே 1966ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான திரைப்படம் அன்பேவா அப்படிங்கிற திரைப்படம். ஏவிஎம்முக்காக எல்லா தரப்பு மக்களும் விரும்பி பார்த்த படம். பாலு ஜேபி அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். உண்மையிலே அந்த சிம்லாவினுடைய அழகை பார்க்குறது. அந்த படம் முழுக்க முழுக்க நகைச்சுவை படம். வழக்கமான எம்ஜிஆர் படத்திலிருந்து வித்தியாசப்பட்டிருக்கக்கூடிய படமாக அமைந்தது. அதற்கடுத்து 1966ஆம் ஆண்டிலேயே எம்ஜிஆர் அவர்களுக்கு நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற ஒரு வெற்றிகரமான திரைப்படம் அமைந்தது. இதில் பாண்டியன் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். அதற்கடுத்து 83வது எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் 1966ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான திரைப்படமாக அமைந்தது முகராசி அப்படிங்கிற படத்தில். உண்மையிலே அவர் முகராசி அந்த டைமில் ரொம்ப சூப்பராக இருந்தது. ராமு அப்படிங்கிற பேரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். எங்கே போனாலுமே வரவேற்பும் இருந்தது. 84வது எம்ஜிஆர் அவர்கள் நடித்திட்ட திரைப்படம் 1966ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான திரைப்படமாக இருக்கிறது. நாடோடி அப்படிங்கிற பேரில் இந்த படத்தை அவர் நடித்திருப்பார். இந்த படத்தில் அவர் ஏற்றிருக்கக்கூடிய கேரக்டர் தியாகு அப்படிங்கிற கேரக்டரில் நடித்து இந்த உலகத்திற்கு அந்த படத்தை வெளியிட்டார். 85வது எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் 1966ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த படத்தினுடைய பெயர்
சந்திரோதயம் அப்படிங்கிற பேரில் இந்த திரைப்படமானது வெளிவந்தது. இதில் சந்திரனாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். அதற்கடுத்து எம்ஜிஆர் அவர்களுக்கு 86வதாக அமைந்திட்ட திரைப்படம் 1966ஆம் ஆண்டு வெளியான திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படத்தினுடைய பெயர் தாலி பாக்கியம் அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார் முருகன் அப்படிங்கிற கேரக்டரில். இந்த பேர் இந்த படத்தில் தான் அறிமுகமாகிறது முருகன்னு. இனி எத்தனை படத்தில் வருதுன்னு பாருங்கள். ஏன்னா எம்ஜிஆர் அவர்களுக்கு ராசியான பேரும் இந்த பேர் தான். 1966ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு அடுத்ததாக வெளியான திரைப்படம் தனிப்பிறவி அப்படிங்கிற திரைப்படம். இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்று நடித்திட்ட வேடம் முத்தையா அப்படிங்கிற வேடத்தில் நடிச்சிருப்பார். சின்னப்பத்தேவர் அவர்கள் எம்ஜிஆரை கூப்பிடுறது கூட முருகன் முருகா முருகா அப்படின்னு தான் கூப்பிடுவார் அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 88வதாக 1966ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் பறக்கும் பாவை அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இந்த படத்தில் அவர் ஏற்று நடித்திட்ட வேடம் ஜீவா அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். அதற்கடுத்து 89வதாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திட்ட திரைப்படம் 1966ஆம் ஆண்டு இந்த தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான திரைப்படமாக அமைந்தது பெற்றால் தான் பிள்ளையா அப்படிங்கிற ஒரு வெற்றிகரமான படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இதில் ஆனந்தன் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்து இந்த உலகத்தை வியக்க வைத்திருப்பார் அப்படின்னே சொல்லணும். 90வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் 1967ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படம் தாய்க்கு தலைமகன் அப்படிங்கிற பெயரில் வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ஏற்று நடித்திட்ட வேடம் மருது அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்திருப்பார். 91வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் 1967ஆம் ஆண்டு வெள்ளித்திரைக்கு அறிமுகமான திரைப்படமாக அமைந்தது. அரச கட்டளை அப்படின்னு வெற்றிகரமாக ஓடிய படங்களில் இதுவும் ஒரு படம். இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் விஜயன் அப்படிங்கிற கேரக்டரில் மிக பிரமாதமாக நடிச்சிருப்பார். 92வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் 1967ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படத்தின் காவல்காரன் அப்படிங்கிற பேரில் இந்த திரைப்படம் வெளிவந்தது. இதில் மணி அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். பாடல்கள் அனைத்துமே ஹிட்டான படம். 93வது படமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் 1967ஆம் ஆண்டு வெளியானது. இந்த படம் விவசாயி அப்படிங்கிற பேரில் வெளியான திரைப்படம், விவசாயத்தை பெருமைப்படுத்திய திரைப்படம். இதில் முத்தையா அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்திருப்பார். 94வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் 1968ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படத்தினுடைய பெயர் ரகசிய போலீஸ் 115. இதுவும் காவல்துறையை மையமாக வைத்த படம் தான். இதில் ராமு அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். அதற்கடுத்து 95வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் 1968ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படத்தினுடைய பெயர் தேர் திருவிழா அப்படிங்கிறதாகும். இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் ஏற்று நடித்திட்ட வேடம் சரவணன் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். அதற்கடுத்து 96வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெற்றிகரமாக அமைந்திட்ட திரைப்படம் 1968ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய பெயர் குடியிருந்த கோவில். ரொம்பவும் பிரபலமாக பேசப்பட்ட திரைப்படமாக இந்த திரைப்படம் அப்படிங்கிறது அமைந்தது. ஆனந்த் சேகர் அப்படிங்கிற இரட்டை வேடத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இந்த படத்தில் சிறந்த நடிகருக்கான தமிழக அரசினுடைய விருது இவருக்கு கிடைத்தது. அந்த காலகட்டத்தில் தான் இந்த விருதுகள் எல்லாம் அறிமுகப்படுத்தப்பட்டதும் கூட. 97வது திரைப்படமாக 1968ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் கண்ணன் என் காதலன் அப்படிங்கிற பேரில் வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தில் கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். அதற்கடுத்து 98வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெற்றிகரமாக அமைந்திட்ட திரைப்படம் 1968ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான திரைப்படம். இந்த திரைப்படம் புதிய பூமி அப்படிங்கிற பெயரில் வெளிவந்தது. இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் கதிரவன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். இந்த காலகட்டம் வரைக்கும் அவர் திமுகவில் தான் தொடர்ந்தார். 99வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் 1968ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் கணவன் அப்படிங்கிற திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இந்த படத்தில் வளையன் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்திருப்பார்.
100வதாக வெற்றிகரமான 100வது படமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் அதே 1968ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமான திரைப்படம் ஒளிவிளக்கு அப்படிங்கிறது தான் எம்ஜிஆரினுடைய 100வது படம் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் முத்து அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 101வதாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திட்ட திரைப்படம் வெளியான ஆண்டு 1968ஆம் ஆண்டு இந்த திரைப்படமானது தமிழ் சினிமாவிற்கு வெளிவந்தது. காதல் வாகனம் அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இந்த படத்தில் சுந்தரம் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். அதற்கு அடுத்ததாக 102வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் 1969ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான திரைப்படம் அடிமை பெண் அப்படிங்கிற திரைப்படம் மிக பிரபலமான வெற்றி பெற்ற திரைப்படமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்தது. மணவாளன் மற்றும் வேங்கையன் அப்படிங்கிற 2 வேடங்களில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இந்த படத்திற்கு சிறந்த படத்திற்கான தமிழக அரசின் விருது அப்படிங்கிறது கிடைச்சது. இந்த படத்தை தயாரித்தது எம்ஜிஆர் அவர்கள் அப்படிங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். 103வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் 1969ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய பெயர் நம் நாடு. இந்த படமும் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்களில் ஒரு படமாக இருக்கிறது. இதில் துரை அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். அதற்கு அடுத்து 104வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் வெளியான ஆண்டு 1970ஆம் ஆண்டு. 1970ஆம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் நடித்து வெளியான படம் மாட்டுக்கார வேலன். சக்க போட்ட படம். அதுவும் இல்லாமல் நம்ம தேனி பக்கம் எடுத்த படம். இதில் வேலன் ராமு அப்படிங்கிற இரட்டை வேடங்களில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 105வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் 1970ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படத்தினுடைய பெயர் எங்கள் அண்ணன் அப்படிங்கிற திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இதில் அவர் ஏற்று நடித்திட்ட கேரக்டர் ரங்கன் அப்படிங்கிற கேரக்டரில் ஏற்று எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 106வதாக அதற்கடுத்து எம்ஜிஆர் அவர்கள் நடித்திட்ட திரைப்படம் வெளியான ஆண்டு 1970 அப்படிங்கிற வருஷத்தில் தலைவன் அப்படிங்கிற திரைப்படம் எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியானது. இதில் இளங்கோ அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். அதற்கடுத்து 107வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் 1970ஆம் ஆண்டு தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமான திரைப்படம். இந்த திரைப்படம் தேடி வந்த மாப்பிள்ளை அப்படிங்கிற பேரில் வெளிவந்தது. இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் சுந்தர் அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று வெற்றிகரமாக நடித்திருப்பார். அதற்கடுத்து 108வது திரைப்படமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் 1970ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படம் எங்கள் தங்கம் அப்படிங்கிற பேரில் வெளிவந்தது. இதில் தங்கம் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 109வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெற்றி தேடி தந்த திரைப்படம் 1971ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாக அமைந்தது. குமரி கோட்டம் அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இந்த படத்தில் கோபால் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கடுத்து 110வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1971. 1971ஆம் ஆண்டு வெளிவந்த இந்த படத்தினுடைய பெயர் ரிக்ஷாக்காரன். சாதாரண மக்களாலும் பேசப்பட்ட ஒரு படம் அப்படின்னா ரிக்ஷாக்காரன் தான். இதில் செல்வம் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். அதுலேயும் பாடல்கள் எல்லாம் சிறந்த பாடல்களாக அமைந்தது. சிறந்த நடிகருக்கான விருதையும் இந்த படத்திற்கு எம்ஜிஆர் அவர்கள் வாங்கினார். 1971ஆம் ஆண்டு வெளிவந்த அடுத்த திரைப்படம் எம்ஜிஆர் அவர்களுடைய 111வது திரைப்படமாக அமைந்தது. நீரும் நெருப்பும் அப்படிங்கிற திரைப்படம். இரட்டை வேடங்களில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். மணிவண்ணன் கரிகாலன் அப்படிங்கிற கேரக்டரில். இந்த படம் பெரிய அளவு பேசப்படாத ஒரு படமாகவே அமைந்தது. ஓரளவு ஓடிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 112வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு 1971ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் ஒரு தாய் மக்கள் அப்படிங்கிற திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இந்த படத்தில் கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரை ஏற்று எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். அதற்கடுத்து 113வது திரைப்படமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய திரைப்படம் 1972ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படமாக அமைந்தது. இந்த திரைப்படம் சங்கே முழங்கு அப்படிங்கிற பேரில் தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானது. இந்த படத்தில் முருகன் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் நடிச்சிருப்பார்.
அதுக்கடுத்து 114வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் 1972ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம். இந்த திரைப்படமானது எம்ஜிஆர் அவர்கள் நடித்திட்ட நல்ல நேரம் திரைப்படம். தேவர் அவர்களுடைய படம். இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் ராஜு அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். மிகப்பெரிய வெற்றி அடைந்த படமாகவும் இந்த படம் அமைந்தது. 115வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் 1972ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம். இந்த படத்தினுடைய பெயர் ராமன் தேடிய சீதை அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இந்த படத்தில் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய வேடம் ராமன் அப்படிங்கிற வேடத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். அதற்கு அடுத்து 116வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியான திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1972. இந்த ஆண்டு நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இதில் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய வேடம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ணன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். அதற்கடுத்து 117வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெற்றிகரமாக அமைந்திட்ட திரைப்படம் வெளியான ஆண்டு 1972. இந்த படமானது தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானது. அன்னமிட்ட கை அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இந்த படத்தில் அவர் ஏற்று நடித்திருக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தங்கராஜ் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். 118வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெற்றிகரமாக அமைந்திட்ட திரைப்படம் இதய வீணை அப்படிங்கிற திரைப்படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இதில் சுந்தரம் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 119வதாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட திரைப்படம் 1973ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் உலகம் சுற்றும் வாலிபன். இந்த படம் வெளிவரதுக்கு நிறைய எதிர்ப்புகள் இருந்தது. அதையும் மீறி எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணார். ராஜு முருகன் அப்படிங்கிற கேரக்டரில் இரட்டை வேடத்தில் இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். ரொம்பவும் அற்புதமான திரைப்படம். மிகப்பெரிய வெற்றி பெற்ற திரைப்படமாக இந்த திரைப்படமானது அமைந்தது. அதற்கடுத்து 120வதாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திட்ட திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1973ஆம் ஆண்டு இந்த திரைப்படமானது வெளிவந்தது. பட்டிக்காட்டு பொன்னையா அப்படிங்கிற பேரில் இந்த திரைப்படமானது வெளிவந்தது. கிட்டத்தட்ட அரசியலில் அதிமுக அப்படிங்கிற கட்சியை ஆரம்பித்து வளர்ந்து கொண்டிருந்த டைம். இதில் பொன்னையா முத்தையா அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். 121வதாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திட்ட திரைப்படம் வெளிவந்த ஆண்டு 1974ஆம் ஆண்டு இந்த திரைப்படமானது வெளியில் வந்தது. இந்த திரைப்படத்தினுடைய பெயர் நேற்று இன்று நாளை. இந்த படத்தில் 3 வேடங்கள் நடித்திருப்பார். ரத்தினம், மாணிக்கம், குமார் அப்படிங்கிற 3 கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் இந்த படத்தில் பொழந்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். 122வது படமாக 1974ஆம் ஆண்டு வெளிவந்த திரைப்படம் எம்ஜிஆர் அவர்களுக்கு என்ன படம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. மிகப்பெரிய வெற்றி பெற்ற உரிமை குரல் அப்படிங்கிற படம். இதில் கோபி அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார் அப்படிங்கிறத விட வாழ்ந்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவிற்கு வெற்றி பெற்ற இந்த படம். அதற்கடுத்து 1974ஆம் ஆண்டு 123வதாக எம்ஜிஆர் நடித்திட்ட படமானது வெளியில் வந்தது. இந்த திரைப்படத்தினுடைய பெயர் சிரித்து வாழ வேண்டும் அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். இதுவும் இரட்டை வேடம் தான். ராமு ரகுமான் அப்படிங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். அதற்கடுத்து 124வதாக எம்ஜிஆர் அவர்கள் நடித்திட்ட திரைப்படமானது வெளிவந்த ஆண்டு 1975 வெளிவந்த திரைப்படம் நினைத்ததை முடிப்பவன் அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். உண்மையிலேயே இந்த படம் மிகப்பெரிய பேசும் படமாக அமைந்தது. அதற்கடுத்து 125வதாக நாளை நமதே அப்படிங்கிற படத்தில் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திருப்பார். கிட்டத்தட்ட அவர் முதலமைச்சர் ஆகிறதற்கு ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வெளிவந்த படமாக இந்த படமானது அமைந்திருக்கிறது. நாளை நமதேவுக்கு அடுத்து எம்ஜிஆர் அவர்கள் நடித்திட்ட 126வது படமாக அமைந்திட்ட படம் எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்னா 1975 இதயக்கனி அப்படிங்கிற பேரில் வெளிவந்தது. இந்த படம் எல்லாமே வெற்றி பெற்ற படங்களாகவே இன்று வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. இதயக்கனி படத்தில் பாடல்கள் அனைத்துமே ரொம்பவும் சூப்பராக இருக்கும். மோகன் அப்படிங்கிற கேரக்டரில் நடிச்சிருப்பார். 127வது படமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெற்றிகரமாக அமைந்திட்ட திரைப்படமாக அமைந்த படம் பல்லாண்டு வாழ்க அப்படிங்கிற படம்.
இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாக தான் இன்று வரைக்கும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. 1975 வெளிவந்த படம். 128வது படமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளிவந்த திரைப்படம் எந்த ஆண்டு வெளிவந்தது அப்படின்னா 1976 வெளிவந்தது. நீதிக்கு தலைவணங்கு அப்படிங்கிற படம். இந்த படம் இன்னைக்கு பார்த்தாலுமே நமக்கெல்லாம் மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய படமாக இருக்கிறது. இந்த படத்துக்கு அப்புறம் எம்ஜிஆர் அவர்கள் நடித்திட்ட படம் 129வது படமாக அமைந்திட்ட படமாக இருக்கிறது. இந்த படத்தை உழைக்கும் கரங்கள் அப்படிங்கிற பேரில் வெளியிட்டாங்க. உழைக்கும் கரங்கள் அப்படிங்கிறது உழவர்களுக்கு, அதுவும் விவசாயிகளுக்கு, உழைக்கும் வர்க்கத்திற்கு மிகப்பெரிய கௌரவத்தை ஏற்படுத்திய படமாக இந்த படமானது அமைகிறது. அதற்கடுத்து 130வது படமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு இருக்கக்கூடிய படம் எந்த படம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. 1976 இந்த படமானது வெளியே வந்தது. ஊருக்கு உழைப்பவன் அப்படிங்கிற பேரில் இந்த படம் அப்படிங்கிறது வந்தது. நிச்சயமாக அந்த டைம் அப்படிங்கிறது அவர் அரசியலில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றியை நோக்கி பயணித்து கொண்டு இருந்த காலம். இந்த காலத்துக்கு அப்புறம் தான் நிறைய மாற்றங்கள் அவர் வாழ்க்கையில் நடந்தது அப்படின்னு சொல்லணும். 1977 அதற்கடுத்து அவருடைய 131வது படம் அப்படிங்கிறதும் வெளியே வந்தது. இந்த மாதிரி நிறைய படங்களை அவர் தமிழக மக்களுக்காக கொடுத்திருக்கிறார். 132வது படமாக எம்ஜிஆர் அவர்களுக்கு அமைந்திட்ட படம் இன்று போல் என்றும் வாழ்க. நிச்சயமாக அவர் அரசியலுக்கு வந்தபோது இந்த மாதிரி தலைப்புகள் அப்படிங்கிறது நிறையவே வந்தது. திமுக விட்டு பிரிஞ்சு அதிமுகவை ஆரம்பித்து அதுக்கப்புறம் அவர் நிறைய மாற்றங்களை சந்தித்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதற்கடுத்து 1977 133வது படமாக அவருக்கு அமைந்திட்ட திரைப்படம் என்ன அப்படின்னு தானே கேட்குறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது என்ன படம் அப்படின்னு நானே சொல்கிறேன். மீனவ நண்பன் அப்படிங்கிற படம் தான். அதுக்கடுத்து 134வதாக எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்தபோது ரிலீஸ் ஆன கடைசி படம் மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். இதில் சுந்தரபாண்டியனாகவே எம்ஜிஆர் நடிச்சிருப்பார். இந்த படம் தான் எம்ஜிஆர் வாழ்ந்தபோது எடுத்த கடைசி படம். இந்த படத்தில் தயாரிப்புமே அவர் தான் அப்படின்னு சொல்லணும். அதற்கடுத்து 135வது படமாக அவருடைய மறைவுக்கு பிறகு 1990களில் கே பாக்கியராஜ் அவர்கள் எடுத்த ஒரு படம் தான். அந்த படம் அவசர போலீஸ் அப்படிங்கிற பேரில் வெளியானது. அதில் அவருடைய அண்ணா நீ என் தெய்வம் அப்படிங்கிற படத்தில் எடுக்கப்படாத ரிலீஸ் ஆகாத காட்சிகளை பயன்படுத்தியிருப்பார். ராஜுங்கிற கேரக்டரில் எம்ஜிஆர் நடிச்சிருப்பார். அதற்கடுத்து அவருடைய கடைசி படமாக அவர் மறைவுக்கு பிறகு 1991 136வது படமாக 1991 வெளியான படம் தான். இந்த படத்தில் எம்ஜிஆர் அவர்களுடைய கடைசி படம். இதே தலைப்படம் தான் அவர் ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சாரு, ஆனால் முடியலை. ஜீவா அப்படிங்கிற கேரக்டரில் இந்த படம் இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு நடிகர்களை பற்றிய தகவல்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேர இருக்கிறது. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்கணும்.